பெரியவா சரணம். ராமாயணம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வராங்க? ராமர், சீதை, லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாலும் முக்கியமாக நம்முடைய மனதில் வந்து நிற்பவர் ஹனுமன். எதற்காக இந்த ஹனுமனுக்கு எவ்வளவு சிறப்பு அப்படின்னு நமக்கு தோன்றும். அந்த ஹனுமன் இருந்ததால் தான் இந்த சீதையை ராமனுடன் சேர்க்க முடிந்தது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த ஹனுமன் வந்து அவருடைய சிறப்பை சொல்வதற்கென்றே ஒரு காண்டமாக எழுதியிருக்கிறார்கள், சுந்தர காண்டம். எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் இந்த சுந்தர காண்ட பாராயணம் அப்படிங்கிறது வந்து மிகவும் விசேஷம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த சுந்தர காண்டத்தில் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் எங்கே சென்று சீதையை பார்த்தார் அப்படின்னு சொன்னோம் எல்லாரும் சொல்வோம் அசோகவனம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எந்த மரத்து மேல உட்காந்துட்டு சீதையை தேடினாரு அப்படின்னு நம்ம கேட்டா அப்படின்னா, நமக்கு அந்த கதையை ஆழ்ந்து படித்திருந்தால் நமக்கு அது புரிஞ்சிருக்கும். சிம்சுபா மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வால்மீகி இதுல சொல்லுவாராம், அசோகவனத்துல என்ன மாதிரி விருட்சமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு அழகா சொல்லுவாராம். பெரியவா இதுக்கு எல்லாம் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லிக்கிட்டே வர்றார். நமக்கு அதை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா, புராணங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விஷயங்களை மறைத்து மறைத்து நமக்கு வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது நமக்கு இந்த மகான்கள் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும். என்றோ ஒரு நாள் நமக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்ப என்னென்ன மரங்கள் இருக்குன்னு சொல்றாரு, விருட்சங்கள் இருக்குன்னா, காஞ்சனீம் சிம்சுபா மேகாம் ததர்ஷ ஹனுமான் கபிஹி அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு, சரி இத்தனை மரங்கள் இருந்துச்சு, ஏன் இவர் இந்த சிம்சுபா மரத்து மேல உட்காந்து பார்த்தாரு, ஏன் வேற மரத்துல எல்லாம் உட்காரல அப்படின்னு பெரியவாவே இந்த கேள்வி கேட்கிறாராம். கேட்டோன்னே இதுக்கும் அழகா அவரே பதில் சொல்றாரு. இந்த சிம்சுபா மரம் சொல்றோம் இல்லையா, அதனோட இலை, கிளை, பட்டை எல்லாம் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ஸ்வர்ணமயமா இருக்குமா. இது யார் சொல்றாங்க? வால்மீகி சொல்றாரு. ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க? காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம், அப்படி ஒரு விக்கிரகம் அப்படி தக 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 தகதன்னு அப்படி தங்கத்துல ஜொலிச்சா எப்படி இருக்கும், அது போல தன்னோட உடம்பு தங்கம் மாதிரி தகதகன்னு ஜொலிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். சரி, இப்படிப்பட்டவர் வேற ஏதாச்சும் ஒரு மரத்துல உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பச்சை கலர்ல மரம், இல்ல அப்படியே கருப்பா இருக்கக்கூடிய ஒரு மரம், இல்ல ஒரு பிரவுன் கலர்ல வரும், எங்கேயாச்சும் உட்காந்தா என்னங்க ஆகும்? வேற நேரத்துல இருக்கக்கூடிய மரத்துல உட்காந்தா கண்டிப்பா எல்லார் கண்ணிலையும் பற்றுவார் இல்லையா? இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரணுமே. பச்சோந்தி நம்ம பார்த்துருக்கோம். எந்த மரத்துல உட்காருதோ அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் இல்லையா? இப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நிறத்திற்கு தகுந்தார் போல் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் அமர்ந்து கொள்கிறார். அப்ப அந்த மரம் தங்க நிறமா இருக்கு, அதனால அந்த சிம்சுபா மரத்துல உட்காந்து சீதையை தேடுறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆக இதே தாங்க இப்போ மிலிட்ரிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடும்போது செடி கொடி மலை இதெல்லாம் இருக்கிற மாதிரி எதிகளை ஏமாத்துறதுக்கு வேறு வேறு கலரில் ட்ரெஸ்ஸு தொப்பி கவச்சம் எல்லாம் மூஞ்சில் வர்ணெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க இல்லையா? அது எல்லாம் எங்கே ஆரம்பிச்சிருக்கு? இந்த சுந்தர காண்டத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அழகா சொல்றாரு. எதற்காக சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த புராணம் இதிகாசம் எல்லாம் வெறும் புழுகு மூட்டை, இதை வந்து ஒண்ணுமே கிடையாது, நம்ம நம்புறதே தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு நமக்கு இல்லைதானே தவிர, அதை பண்ணின பெரியவங்க எல்லாமே ரொம்ப அறிவானவங்க அப்படின்னு அழகா சொல்றார். அதனால இனிமே எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் நமக்கு புரியவில்லை என்றால் தயவு செஞ்சு அது தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு அர்த்தங்கள் இருக்கின்றன, அதை நாம் புரிந்து கொள்ள அந்த இறைவனை நாம் பற்றிவிட்டால், அவனிடம் கேட்டுவிட்டால் கண்டிப்பாக ஒரு குருவின் மூலமாக அதனுடைய பொருளையும் நமக்கு தந்து விடுவார். மகா பெரியவா சரணம்.